ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரஃபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஃபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட எண்ட்லலாம் வந்து ப்ளீட் வச்ச மாதிரி கேதரிங் வச்ச மாதிரி எல்லாம் நம்மளை பார்த்துருப்போம் ட்ரெண்டிங்கில். அந்த ரஃபிள்ஸ் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரஃபிள்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளீட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து பெரிய கிளாத்தை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா அந்த துணி வந்து 3 மடங்கு எடுத்துக்கணும். 3 மடங்குன்னா எப்படின்னா 6 இன்ச்சுன்னா 6 × 3 போட்டிங்கன்னா 18 இன்ச் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதையே நம்ம சுருக்கணும். 6 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம ப்ளீட் வச்சோ கேதரிங் வச்சோ சுருக்கிறதுக்கு பேர் தான் ரஃபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் கேதரிங் வச்சும் ரஃபிள்ஸ் பண்ணலாம், ப்ளீட்டட் வச்சும் நம்ம ரஃபிள்ஸ் பண்ணலாம். அந்த ரெண்டு எப்படி ப்ளீட்டட் வச்சு எப்படி பண்ணுறது, ரஃபிள்ஸ் கேதரிங் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த ரெண்டு மெத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேதரிங் ரஃபிள்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து 2 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரியும் நீளம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 30 இன்ச்சுக்கு தான் எடுத்துருக்கிறேன் கிளாத்து. அது 2 சைடும் ஃபினிஷிங் வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேங்க. நம்ம கர்ச்சீஃபெல்லாம் மடித்து அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கிறேன். மடித்து அடிக்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மடித்து ஃபோல்ட் பண்ணுற ஸ்டிச் வந்து நீங்கள் அழகாக எட்ஜில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கேதரிங்க்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். 2 சைட்லேயுமே மடித்து அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம இந்த கேதரிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், என்னென்ன டைப் ஆஃப் கேதரிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையே அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பேசிக்காக இப்போ தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணி பழகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நான் லைன் பை லைனாக தான் வந்துட்டுருக்கேன். ஒரு டெய்லரிங் கிளாஸில் எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அது பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே வந்துட்டுருக்கேன். எடுத்தோன்னே ப்ளவுஸோ சுடியோ போகல. பேசிக் திங்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம தரவாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கார்மெண்ட்ஸு, குட்டி குட்டி கார்மெண்ட்ஸு, ப்ளவுஸு, சுடிக்கெல்லாம் நம்ம போகலாம். இப்போ நான் சென்டரில் வந்து கேதரிங் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா போன வீடியோவில், அந்த மாதிரி நான் வந்து 2 சைடும் மடித்து அடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு லாங் ஸ்டிச் பண்ணி லாங்காக எடுத்துக்கிறேன். அந்த ரஃபிள்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் நம்ம விட்டு கட் பண்ணிக்கணும் நூல். அது கீழே இருக்கிற பாபின் நூலை மட்டும் நம்ம இழுக்கணும்னு சொல்லியிருந்தேன் கேதரிங்கில். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து அந்த துணியை வந்து சுருக்குங்க, அதாவது கேதரிங் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ 6 இன்ச்சு நம்மளுக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக நீங்கள் கேதரிங் வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் நீங்கள் ரஃபிள் வந்து ஃப்ளவர் மாதிரியும் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கேதரிங் ஃப்ளவர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது வந்துட்டு ப்ளீட்டட் ரஃபிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி என்னென்ன வகையான ப்ளீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ நைஃப் ப்ளீட் தான் வைக்கிறேன். நீங்கள் பாக்ஸட் ப்ளீட் கூட வச்சுக்கலாம். நம்ம ஸ்லீவில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு எம்ப்ராய்ட்ரி வேண்டாம், கிராண்டான ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீட்டட் ஒர்க்ஸ் தான் கேட்குறாங்க. கொஞ்சம் லினன் சாரீ, கிரேப்ஸு, அந்த சில்க்ஸ் எல்லாம் சாரீ வேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீவோட எண்ட்லேயும் நெக் லைனில் இருக்க ஃபினிஷிங்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட்லேயே தான் கேட்குறாங்க. நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னோடய ப்ளவுஸ் தான். அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கொஞ்சம் தள்ளி இல்லாமல் கொஞ்சம் இடம் விட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து நல்லா நிற்காது. ஏன்னா கொஞ்சம் புஃப்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். நீங்கள் என்ன 1 இன்ச் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் 1 இன்ச்சு தகுந்த மாதிரியே வந்து நீங்கள் ப்ளீட்டை வந்து வச்சுட்டே வரணும். இல்லைன்னா வந்துட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை விட இது வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம கொடை விரிச்சோம்னா விரிஞ்சு போகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிரும். நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால
என்ன ஒரு 1/4 இன்ச் எடுக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சுக்கே நீங்கள் வந்து எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஸ்லீவில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி நீட்டாக வரும். இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னீங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஒரு குட்டீஸ் கார்மெண்ட்லேயோ இல்லை ஒரு லாங் கிளாத்தோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி வருதா அப்படின்னு நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து 2-3 தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது ப்ளீட் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று சின்ன ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரே மாதிரி ஈவனாக வந்து ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. அதே மாதிரி இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நேராக வரணும். கோணையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து ப்ளீட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஈவனாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாத்தை வந்து நம்ம அதிகமாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளீட்டட் ரஃபிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நைஃப் ப்ளீட் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் கூட வச்சுக்கலாம். என்ன அந்த கார்மெண்ட்ஸ்க்கு வந்து என்ன வச்சா சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்டஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம கொஞ்சம் அதாவது கேதரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் இல்லாமல் கொஞ்சம் சில்காக இருந்ததுன்னா எப்படி வந்து ப்ளீட்டு நேராக வைக்கலைன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.